ஒரு பொண்ணு ஒரு பையனும் 7 இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படி மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தை பிறகு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைய ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த குழந்தை லைட்டா சிக்கானா கூட தன்னோட குழந்தை கால் மடியில உட்காந்து அழுதி ஃபீல் பண்ணி கண்ணீர் வெடிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தைய ராணி மாதிரி பாத்துப்பாங்க. அந்த பொண்ணு இன்னொரு பையன் மேல ரொம்ப கிரஷ் ஆகி அடிக்ட் ஆகி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறா. ஆனால் அந்த பையன் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக்ஸ் அடிக்ட், இவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணி ஒரு நாள் கொடுமையில தாங்க முடியாம இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அந்த பையன் சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டான். ஆனா இந்த குழந்தைக்கு, இந்த பெண்ணுக்கு இன்னொரு குழந்தை இருக்கு. இப்போ இந்த பெண்ணும் இந்த குழந்தையும் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மாவும் இந்த பெண் போன துக்கத்துல 2 பேருமே சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க. இந்த பெண் இப்ப யாருமே இல்லாம தனிமரமா நின்றுட்டு இருக்கா. இதை ஏன் நான் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னா, இந்த காலத்துல நிறைய பேர் சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எதுலயாச்சும் யாராவது ஒரு பையனை நம்பி நீங்க உங்களோட வாழ்க்கையும் தொலைச்சிடுறீங்க, உங்க அப்பா அம்மாவையும் ஏமாத்தி வாழ்க்கையை தொலைச்சிடுறீங்க. கடைசியில நீங்க மட்டும் தான் கஷ்டப்படுறீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு, அவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. உங்களை பத்தி பாதியில வந்தவங்களுக்கு தெரியறதை விட ஆதி காலத்துல இருந்து உங்க கூட உங்களை வளர்த்து ஆளாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். பெத்தவங்க ஆசீர்வாதம் இல்லாம எதுவுமே இங்க நடக்காது.